வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு 3 மணிக்கான ஜோதிட விளக்க வீடியோவை வழங்குவது டாக்டர் லத்தீஃப் ஃபுட் கிரீம் அவர்கள். கால் பாதம், கால் சார்ந்த பிரச்சனைகள், கை கழுவ தேவையான ஹேண்ட் வாஷ் மாதிரியான ஷவர் ஜெல்ஸ் மாதிரியான விஷயங்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பவர்கள். சரி, ஒரு கேள்வி. அண்ணா, ஐயா, நீங்கள் கேட்ட கேள்வியில் நீங்கள் கேட்ட கேள்வியில் பாதி எனக்கு புரியல. சுகம் வாழ்வு உண்டாக இருக்கிறார்கள், சந்திரமதில் வேகமாக இருக்கிறார்களே, ஆனால் உச்சமாக இருக்கக்கூடாது. உச்சமாக இருந்தால் என்ன ஆகும்? வாட் மீன் திஸ் அண்ணே அண்ட் சனி நீச்ச பங்க ராஜயோகம். ஓகே, என்ன கேட்குறீங்கன்னு தெரியல. சனி நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எந்த லக்னத்துக்கும் அவர் நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்தால் கடுமையான கெடுபலன் அமைப்புகளை கொடுப்பாருங்க. ஏன் சனி நீச்ச பங்க ராஜயோகம் அடையக்கூடாது? சனிக்கு நீச்ச பங்கம் கிட்டத்தட்ட நீச்ச பங்க ராஜயோகம் ரெண்டே வழியில தான் கிடைக்கும். ஒன்று, அவர் சூரியனோட சேரணும். 2, வீடு கொடுத்தவன் உச்சமாகணும். ஓகேங்களா? வீடு கொடுத்தவன் உச்சமானாலும் சனியை பார்ப்பாரு, சூரியனோட சேர்ந்தாலும் சனி கெடுவார். 2 அமைப்புகளும் சனியை கெடுக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஆதிபத்தியம் கிடைச்சி காரகம் கெடுங்க. காரகம் என்ன? சூரியனுடைய ஒரு சனியுடைய காரக அமைப்புகள்ல தந்தையோட அமைப்பு, தந்தையோட ஒரு மாதிரியான தன்மைகள் இருக்கும். ஆனால் தந்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். ஓகேங்களா? தந்தையோடு எப்போதுமே ஒரு மாதிரியான டல்லான அமைப்பு, அந்த தன்மை இந்த நீச்ச பங்க ராஜயோகம் கொடுக்குங்க. சனி நீச்சமாக இருந்து சுபத்துவமாக இருக்கணுங்க. அவர் நீச்சமாக இருக்கிறாரு, ஆனால் கிட்டத்தட்ட குருவோட சேர்ந்துருக்கிறாரு, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புல இருக்கார், சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறாரு. இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய சனி உண்மையிலேயே நல்ல தன்மை கொடுப்பார், சுபத்துவமாக இருக்கணும். சனி நீச்சம்ங்க. குரு சிம்மத்திலிருந்து பார்க்குறாருங்கப்பா. இந்த சனி அந்த தசையில லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப ஏதோ ஒரு நல்ல தன்மையை பண்ண போறாரு. சனி நீச்சமாக இருந்தால் உடல் உழைப்பு ஒருத்தருக்கு தேவைப்படாது. உடல் உழைப்பு இல்லாமலே ஒருத்தர் முன்னேறுவாரு. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, உண்மையிலே உலகத்துல பெருசா கோடி கணக்கில் சம்பாரிச்சவங்களாம் உழைச்சி சம்பாரிச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி உண்மையிலே உழைச்சி சம்பாரிச்சா தான் பணம் சேரும் அப்படின்னா, ஃபாரின்ல இருந்து இங்க நேரம் பார்க்காம உழைக்கக்கூடிய எத்தனையோ வெளிநாட்டு தொழிலாளிகள் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்ப உழைச்சி தான் முன்னேறணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்டே ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இங்க பணக்காரராக இருக்கிறதுக்கு அடுத்தவருடைய ஏதோ ஒரு வகையில அடுத்தவருடைய உழைப்பை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா? இதுக்குள்ள போனா இன்னும் கொஞ்சம் தலைவலி வரும். இப்போ சனியோட நீச்ச பங்கம் எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? எனக்கு அந்த கேள்வி கூட முழுசா பார்க்க முடியல. ஆனால் மேலே என்னமோ சொல்லியிருக்கீங்க, அது புரியல சிஸ்டர், சாரி. அப்ப இந்த நீச்சம் உச்சம், ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் தன்னுடைய காரகத்தை அதிகமாக கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். நேற்று ஒரு ஜாதகம்ங்க, 3 வருஷம் எதுவுமே கேட்காதீங்க பிரதர், 3 வருஷம் நல்லதே சொல்ல மாட்டேன், ஆனால் 4வது வருஷத்துலேருந்து உங்கள் லைஃப் மிகப்பெரிய நபராக மாறும், கோடி கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்கன்னு ஒருத்தட்ட சொன்னேன். அவர் பேசி முடிச்சுட்டு வெள்ள எக்ஸ்பிளைன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச், நான் 6 மாதத்துக்கு கேட்டேன், நீங்கள் 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அவருடைய ஜாதகப்படி அடுத்த கன்னிராசி அமாவாசை அமைப்பு சனி பார்த்த தன்மையில் கடுமையான அஷ்டம சனி தாக்குதல் வரப்போகுது அடுத்த 3-4 வருஷத்துக்கு, 2029 வரைக்கும். ஆனால் 2029க்கு பிறகு அவருக்கு வரக்கூடிய சனி கடுமையான சுபத்துவ நிலையில் 10வது எடுத்தோன்னே கேட்டேன், இரும்பு, மெட்டல்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரியில் எதுலையாவது இருக்கீங்களான்னு. ஆமாம் பிரதர், இந்த மாதிரி இருக்கிறேன். பிறந்த இடத்துலயே இருக்க முடியாது, பிறந்த இடத்துல தள்ளி தானே இருக்கணும். எங்கே இருக்கேன்? ஐயோ பிரதர், நான் மலேசியாலே இல்லை. இப்படி தாங்க ஜோதிடம் இருக்கணும். இந்த தன்மைக்கு சில நேரங்களில் இந்த உச்ச நீச்ச அமைப்புகள் தேவைப்படுறது இல்லை, அவருடைய காரகத்தை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது இப்படி சொன்னாக்கா நீங்கள் தப்பாக வேற புரிஞ்சுக்குவீங்க, அறவே தேவையில்லையா அப்படின்ற மாதிரி கேள்விப்படுவீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, இது ஒரு வேற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, உச்சம் சனிக்கு எப்பொழுதுமே ஒரு மாதிரியான தன்மைகளை கொடுக்கும், ஆயுளை பூரணமாக கொடுக்கும். இந்த தன்மைகள்லாம் சனியினுடைய உச்சமாக இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய தன்மைங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.